கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමින් වහන්සේගේ ශුද්ධ නාමයටමයි මේ වේවා. දිව්‍ය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම සුබ පතමින් පිළිගන්නවා. மீண்டும் ஒரு புதிய மாதத்திலே நாங்கள் முதலாவது ஞாயிற்று ஆராதனையிலே தேவ சமூகத்திலே கூட தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். නැවත වාරයක් එක් අලුත් මාසයේදී පළමු වන ඉරුදු නමස්කාරදී දිව්‍යන් වහන්සේගේ අභිමුඛයට එක් රැස් වෙන පිණිස දිව්‍යන් වහන්සේ අපිට කරුණා කර සිටිනවා. கடந்த 9 மாதங்கள் தேவன் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். ගත වුණු මාස 9ම දිව්‍යන් වහන්සේ අපිව ආරක්ෂා කරමින් මෙතෙක් අපිව ගෙනාවා. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் பலவிதமான சவால்கள், பல பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கலாம். මේ අලුත් මාසයේදී විවිධ ප්‍රශ්න පොරබදීම් අභියෝගවල් සමග අපි සිටින්නට පුළුවන්. ஆனால் தேவன் இந்த நாளிலும் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். එනමුත් දිව්‍යන් වහන්සේ අද දවසේත් අප සමග කතා කරමින් අපිව ශක්තිමත් කරන්නට බලවත් ලෙස සිටිනවා. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்களோடு பேசி அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். ඔක්තෝබර් මාස පළමු වන දවසේදී දිව්‍යන් වහන්සේ අපිට ලබා දුන් පොරොන්දු වචනය ගැන කතා කරලා ඒ පොරොන්දු වචනය අපගේ ජීවිතේ ලබාගෙන බිනිස අපි කුමක්ද කරන්න ඕන කියලාත් අද දිනේදී අපි බලන්නට යනවා. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவேல் දෙවෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි වචනයට අපි අහුම්කම් දියන්නට යනවා. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். මා විසින් නුඹලා අතරට එව්වා වූ මාගේ මහත් සමුදාවන පැලඟිටියන්ද කෙඳි පැලඟිටියන්ද කපන පැලඟිටියන්ද පළඟිටි පණුවන්ද නාස්ති කළා වූ අවුරුදු මම නුඹලාට නැවත දෙන්නෙමි. அருமையானவர்களே, நாங்கள் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோயை சந்தித்து 10 மாதங்களை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ලෝකේ ඊතා මහත් වූ දරු ඒ වසංගතයකට අපි මුහුණ දී මාස 10ක් අපි ගත කර ආවා. அருமையானவர்களே, அந்த காலத்திலும் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, அதாவது வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களை திரும்பவும் கொடுப்பேன் என்று. මේ වචනේ අනුව අපි බැලුවනම් පැලඟිටියන් නාස්ති කළා අවුරුදු මම නැවත නුඹලාට ලබා දෙන්නෙමි කියලා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි, எங்களுடைய வாழ்க்கையிலே வேஸ்டாய் போன காலத்தின் அறுவடையை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். අපගේ ජීවිතේ විනාශව නිකුරුනේ ගෙවි ගියා වූ ජීවිතේ කාල නැවත දිවෙන් වහන්සේ අපිට ලබා දෙන්නට යනවා. நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டும் கஷ்டப்பட்டும் අපි කොච්චර වෙහෙස වෙලාත් අපහසු විඳලාත් நிறைய முயற்சிகளை செய்தும் බොහෝ උත්සාහ අපි දරලාත් சில பலன்களை பெற முடியாதவர்களாய் நாங்கள் போயிருக்கலாம். සමහර විපාක ලබා ගන්නට බැරුව අපි සිටින්නට පුළුවන්. நாங்க சில பலன்களை பெறாமல் எங்களுடைய காலங்கள் வீணாய் போயிருக்கலாம். සමහර විපාක ලබා ගන්න නැතුව අපගේ කාලේ නිකරුණේ ගෙවි நாங்க යන්නට நிறைய පුළුවන්. முயற்சிகளை செய்தும் අපි බොහෝ උත්සාහ දරන විටත් நாங்க நல்ல பலனை பெற முடியாமல் போயிருக்கலாம். අපි යාපත් ප්‍රතිඵලයක් ලබා ගන්නට නොහැකිව සිටින්නට சில පුළුවන්. வேதனையோடு துன்பத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். සමහර වේදනාව දුක පීඩා සහිතව අපි සිටින්නට நான் පුළුවන්. இவ்வளவு பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், என்னுடைய பணம் பொருள் எல்லாத்தையும் என்னுடைய போட்டேன், ஆனா எனக்கு எந்த பலனும் இல்ல, காலங்கள் வீணாய் போய்விட்டது என்று நீங்கள் யோசிக்கலாம். මං කොච්චරක් තෝ වෙහෙස මාන්සි වුණා, මගේ මුදල් ඔක්කොම මං තැන්පත් කරුවා, නමුත් මගේ කාලය තමයි නිකරුණේ ගෙවි ගියේ කියලා. ஆனால் வேஸ்டாய் போன காலத்தின் அறுவடைகளை தேவன் எங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் නැති இருக்கிறார். වී ගියා වූ කාලේ අස්වැන්න නැවත වාරයක් ලබා දෙන්න දිවෙන් වහන්සේ බලවත්ව සිටිනවා. இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்தில மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ඊශ්‍රායල් ජනතාව මිශ්‍ර දේශයේ අවුරුදු 400ක් ඉතා අපහසු වින්දා. அவர்கள் அடிமைகளாக கஷ்டப்பட்டார்கள். ඔවුන් වහලන් ලෙස අපහසු වින්දා. அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை ඔවුන් என்று. හිතුවා ඔවුන්ට කිසිම ප්‍රතිඵලයක් විපාකයක් ලැබෙන්නේ නැහැ කියලා. 430 வருஷம் மிகவும் கஷ்டப்பட்டு, அதாவது எகிப்துடைய பொருளாதாரத்துக்கு பாரிய அளவில் அவங்க உதவி செய்தார்கள். අවුරුදු 430ක් ඔවුන් වෙහෙස මාන්සි වෙලා මිශ්‍ර දේශයේ ඒ ආර්ථිකයේ ගොඩනැගීම සඳහා ඔවුන් උපකාර කෙරුවා. ஆனால் தேவன் அவங்களுடைய கூக்குரலை கேட்டார். එනමුත් දිව්‍යන් වහන්සේ ඔවුන්ගේ ඇඬීම් ඇසුවා. அவங்களுடைய வேதனையை அவர் அறிந்தார். ඔවුන්ගේ වේදනාවල් සියලු දේම දැනගත්තා. அவர்களுடைய பெருமூச்சை அறிந்து ඔවුන්ගේ උස් ඇඬ ඔවුන් වහන්සේ දැනගෙන கடவுள் மோசே மூலமாக அவர்களை விடுதலை செய்தார். දිව්‍යන් වහන්සේ මෝසස්ව රැගෙන ඔවුන්ව නිදහස් அவர்களை කළා. விடுதலை செய்த போது ඔවුන්ව
නිදහස් කරන විට அருமையானவர்களே, எகிப்தியர்கள் பொன்னையும் வெள்ளியையும் விலையேற பெற்ற பொருட்களை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். මිශ්‍රවරුන් රන්ද ඒ වගේම රිතිද ඉතා වටිනාවත් දේ ඔවුන්ට ලබා දී ඔවුන්ව යවුවා. அவருடைய பல ஆண்டு உழைப்புக்கான அந்த பலன்களை தேவன் என்ன செய்தார்? கொடுத்துத்தான் அனுப்பினார். අවුරුදු ගණන් ඔවුන්ගේ වෙහෙසවීමට අදාළ ප්‍රතිඵල දිව්‍යන් වහන්සේ ඔවුන්ට ලබා දුන්නා. எனவே அவங்களுடைய வாழ்க்கையிலே வேஸ்டாய் போன காலத்துடைய அந்த பலனை, அறுவடையை தேவன் அவர்களுக்கு மீண்டும் கொடுத்தார். ඔවුන්ගේ ජීවිතේ විනාශ වී ගියා වූ ඒ කාලේ අස්වැන්න ප්‍රතිඵල විපාකය නැවත දිව්‍යන් වහන්සේ ඔවුන්ට ලබා சில දුන්නා. நேரத்துல நீங்களும் மனவேதனையோடு இருக்கலாம். සමහර විට ඔබත් සිත් වේදනාවක් සමග සිටින්නට පුළුවන්. எவ்வளோ இடங்கள்ல நான் பணத்தை முதலிட்டேன், எவ்வளோ மனிதர்கள் மேல நான் முதலிட்டேன், எவ்வளோ நம்பின, எத்தனையோ காரியங்களை செய்தேன். ஆனா இப்ப என்னுடைய பலன்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டு. බොහෝ ස්ථානවල මගේ මුදල් සියලු දේම මං තැන්පත් කරලා ආයෝජන කළා. බොහෝ මනුෂ්‍යයන්ව මං විශ්වාස කළා. නමුත් මං දේ සියලු දේම අහිමි කරලා සිටිනවා. என் காலம் எல்லாம் போயிட்டு. මගේ කාලේ ඔක්කොම ගෙවී ගියා. நான் இனி மீண்டும் என்ன செய்யறதுன்னு මං யோசிக்கலாம். නැවත වාරයක් කුමක්ද කරන්න ඕනි කියලා ඔබ කල්පනා කරන්නට පුළුවන්. நீங்க கஷ்டப்பட்ட அந்த பிரயாசத்தின் பலனை கடவுள் வரும் நாட்களிலே வெகு சீக்கிரமாக தேவனாலே கொடுக்க முடியும். ඔබ අපහසු වින්දා වූ ඒ වෙහෙසවීමේ විපාකය මතු පැමිණෙන කාලෙදී දිව්‍යන් වහන්සේ ඔබට ලබා දෙනවා. எனவே நீங்க இழந்த அந்த காலத்திட பலன்களையும் அறுவடைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் வரும் நாட்களிலே சீக்கிரமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் එම இருக்கிறார். නිසා ඔබ අයිමි කරගත්තා වූ කාලයේද වෙහෙසවීමද ඔබගේ විපාක මතු පැමිණෙන කාලෙදී ඔබට ලබා දෙන්න දිව්‍යන් වහන්සේ බලවත් ලෙස සිටිනවා. எனவே அப்படி தேவன் நாங்கள் வேஸ்டாய் போன காலத்தின் அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எங்களிடம் எதிர்பார்க்கிறார் என்றால், විනාශ වුණා වූ කාලේ අස්වැන්න අපි නැවත ලබා ගැනීමට අපි කුමක්ද කරන්න ඕනි කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ නම් இந்த நாட்களிலே நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று මේ எதிர்பார்க்கிறார். දවස්වල ඔබ දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කරන්න ඕනි කියලා දිව්‍යන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙනවා. அருமையானவர்களே, යාපත් අයනි. யோவான் 11ஆம் அதிகாரம் යෝවාන් 11 වන පරිච්ඡේදයේ 40வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 40 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙන්නට යනවා. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ඒසුස් වහන්සේ නුඹ විශ්වාස කළොත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නේ කියා මා කීවේ නොවැදයි ඈට කීසේක. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான், லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ඒ මාර්ථාගේ සහෝදරයා වන ලාසරස් මිය ගියලා දවස් 4 වුණා. இப்படிப்பட்ட நேரத்துல මෙවැනි තත්වයක இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? මෙවැනි වෙලාවදී යේසුස් වහන්සේට පැවසුවේ කුමක්ද නම් නුඹ විශ්වාස කළොත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නේ නැතයි நம்முடைய வாழ்க்கையும் சூழ்நிலை தோல்வியா இருக்கலாம். අපගේ ජීවිතේ වාතාවරණය පරාජය වෙන්නට පුළුවන්. எல்லாம் செத்து போனதாக, மரித்து போனதாக, இனி ஒண்ணுமே நடக்க முடியாத நிலையில நம்ம வாழ்க்கை இருக்கலாம். සියලු දේම මැරුණා වගේ කිසිම දෙයක් අපගේ ජීවිතේ සිදු වෙන්නේ නැහැ කියනවා තත්වයක් අපගේ ජීවිතේ තිබෙන්නට இனி පුළුවන්. நான் என்ன செய்தும் எனக்கு ஒன்று நடக்காது, තවත් මං කුමක් කළත් මට කිසිවක් සිදු වෙන්නේ என் නැහැ. குடும்பம் கட்டப்படாது, මගේ පවුල ගොඩ නැගුණු ලබන්නේ என் නැහැ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காது, මගේ දරුවන්ගේ ජීවිතේ යාපතක් සිදු වෙන්නේ என்னுடைய නැහැ. பொருளாதாரம் முன்னுக்கு போகாது, මගේ ආර්ථිකය ඉදිරියට යන්නේ නැහැ. என்னுடைய தொழில் முன்னுக்கு போகாது, මගේ රැකියාව දියුණු වෙන්නේ எனக்கு නැහැ. ஒரு நல்ல எதிர்காலம் இனி இல்லை. මට යාපත් අනාගතයක් නැහැ. இப்படி யோசித்துக் கொண்டு මේ ආකාරයෙන් ඔබ කල්පනා நீங்கள் කළා கலங்கி தவிக்கலாம். ඔබ කැළඹලා තැති ගන්නට පුළුවන්. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகிறார், එනමුත් යේසුස් වහන්සේ දවසේ ඔබට කියන්නේ நீ விசுவாசித்தால் நிச்சயம் இந்த மகிமையை காண ඔබ போகிறாய். විශ්වාස කරන විට සැබවින්ම මාගේ මහිමිය ඔබ දකිනවා. நீ விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் இயேசு ඔබ விரும்புகிறார். විශ්වාස කරන්නට ඕනි කියලා දිව්‍යන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙනවා. அவராலே முடியும் செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப, උන්වහන්සේට පුළුවන් මිය ගියා වූ ලාසරස්ව ජීවතුන් අතුර නැගිටින්නට. முடிந்த காரியத்தை ஆரம்பிக்க தேவனாலே முடியும். අවසන් වුණා වූ දෙයක් නැවත පටන් ගන්නට දිව්‍යන් වහන්සේට පුළුවන්. நீ இழந்ததை மீண்டும் அவருக்கு கொடுக்க முடியும். ඔබ අයිමි කරගත්ත දේ නැවත ඔබට ලබා දෙන්න දිව්‍යන් වහන්සේට පුළුවන්. உன்னுடைய வாழ்க்கையிலே நாறுகிற விஷயங்களை நீக்க தேவனாலே முடியும். ඔබගේ ජීවිතේ ගඳ ගහන දේවල් නැති කරන්නට දිව්‍යන් වහන්සේට පුළුවන්. கடவுளால மீண்டும் ஒரு உயிர் மீட்சியையும் கட்டப்படுதலையும் தேவனாலே கொடுக்க முடியும். පුදුවත් කිරීමක් නැවත නැගිටීමක් ඔබගේ ජීවිතයේ ඇති කරන්නට දිව්‍යන් වහන්සේ බලවත්. ஆனால் நீங்கள் இந்த தருவாயிலே
நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். එනමුත් මෙවැනි තත්වේදී ඔබ දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කරන්නට ඕන. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි. விசுவாசம் என்றால் என்ன? විශ්වාසය කියන්නේ කුමක්ද? அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවෙනි. அக்டோபர் 1ஆம் தேதி 4 குறிப்புகளை எங்களோடு பேசினேன், விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து. ඔක්තෝබර් 1 වන දවසේදී ඇදහිල්ල කියන්නේ කුමක්ද කියලා කරුණු 4ක් මම ඔබ සමග කතා කෙරුවා. இன்னும் விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்னும் சில குறிப்புகளை எங்களோடு பேச போகிறேன். තවත් ඇදහිල්ල කියන්නේ කුමක්ද කියලා ඔබ සමග දිගටම කතා කරන්නට මම සූදානම්. அருமையானவர்களே, விசுவாசம் என்று சொல்வது ප්‍රේමවන්තනි ඇදහිල්ල කියලා කියන්නේ நீங்கள் தேவனை நம்புவது. ඔබ දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කිරීම. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். රෝම 4 වන පරිච්ඡේදය 18 වන වචනයට අපි අහුම්කම් දෙන්නට යනවා. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்து அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். නුඹේ වංශය මෙසේ වන්නේ කියා තිබෙන ලෙස ආබ්‍රහම් බොහෝ ජාතීන්ගේ පියාවන පිණිස බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති තැන බලාපොරොත්තුවෙන් විශ්වාස කළේය. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தால் அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි අපේ ආබ්‍රහම්ගේ ජීවිතය ගැන බැලුවා නම් கடவுள் அவனுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி வானத்தின் நட்சத்திரங்களை காட்டுகிறார், பூமியில இருக்கிற தூள்களை காட்டுகிறார், உன்னுடைய சந்ததி அவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ඒ දිව්‍යන් වහන්සේ ආබ්‍රහම්ට ආසේ තාරකාව ඒ වගේම ඒ බිම තියෙන පස් ඔක්කොම පෙන්නලා ඌට කියනවා ඔබගේ වංශය මෙසේ වන්නේ කියා. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையே இருக்கவில்லை. එනමුත් ආබ්‍රහම්ට එක් දරුවෙක් හිටියේ නෑ. கடவுள் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி இப்படி பெருகி இருக்க போகிறது. දිව්‍යන් වහන්සේ ආබ්‍රහම්ට කියනවා ඔබගේ වංශය මෙසේ වන්ට යනවා කියලා. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையே இல்லை. එනමුත් ආබ්‍රහම්ට එක් දරුවෙක් හිටියේ නෑ. அருமையானவர்கள், நம்புவதற்கு எதுவான சூழ்நிலைகள் அவனுக்கு இருக்கவில்லை. බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති අවස්ථා ඔහු වෙත තිබුණා. ஒரு பிள்ளையே இல்லாத சூழ்நிலையில எப்படி ஒரு பெரிய சந்ததி உருவாகும்? එක් දරුවෙක්ම නැති අවස්ථාවේදී කෙසේද එක් පරම්පරාවක් වංශයක් ඇති වෙන්නේ? அவனுக்கு வயசு சென்று விட்டது. ඔහුටත් වයස්ගත වුණා. அருமையானவர்களே, அவனுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. ඔහුගේ බිරිඳගේ කුසනං මල වුණා. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තේනි, இப்படிப்பட்ட சூழ்நிலை தோல்வியிலே මෙවැනි වාර්තාවරණ පරාජයේ நம்புவதற்கு லாஜிக்கல் ரீசன்ஸ் இல்லாத ஒரு சூழல்லே, බලාපොරොත්තු වීමට කිසිම ආකාර කාරණාවක් නැති අවස්ථාවේදී, நம்புவதற்குரிய சரியான காரணங்கள் இல்லாத போதிலே බලාපොරොත්තු වීමට සුදුසු කාරණාවක් නැති අවස්ථාවේදී ஆபிரகாம் தேவனை நம்பினான். ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේව විශ්වාස කළා. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி சூழ்நிலை இருக்கலாம். සමහර විට ඔබගේ ජීවිතේත් මෙවැනි වාර්තාවරණ තියෙන්න පුළුවන්. கடவுள் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට පොරොන්දුවල් ලබා දෙන්නට ஆனா පුළුවන්. இப்ப உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா එනමුත් දැන් ඔබගේ වාර්තාවරණ දෙස බැලුවා නම් மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ඉතාම දැඩි අවස්ථාවක ඔබ සිටින්නට பல පුළුවන්. பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில இருக்கலாம். විවිධ ප්‍රශ්න පොරබැදීම් අතරේ ඔබ සිටින්නට පුළුවන්. கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் இனி நிறைவேறாது என்று நீங்கள் நினைக்கலாம். දෙවියන් වහන්සේ පැවසු පොරොන්දුවල් තවමත් ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වෙන්නේ නැහැ කියලා ඔබ සිතන්නට පුළුවන්. நம்புவதற்கு ஏதுவான லாஜிக்கல் ரீசன்ஸ் இல்லாத சூழல்ல நீங்கள் இருக்கலாம். බලාපොරොත්තු වීමට විශ්වාස කරන්නට අදාළ කරුණු ඔබ වෙත නැතුව තිබෙන්න පුළුවන්. இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க தேவனை நம்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். මෙවැනි වෙලාවෙදී ඔබ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්නට ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ ඔබගෙන් බලාපොරොත්තු நம்முடைய වෙනවා. தேவன் நம்பத்தக்கவராய் இருக்கிறார். අපගේ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. நீங்க அவரை சார்ந்து இருக்க முடியும். ඔබ දෙවියන් වහන්සේට හේතු වී ජීවත් වෙන්න அவர் පුළුවන්. மாறாதவர். උන්වහන්සේ නොවෙනස්. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ සැබෑ වූ දෙවියන් වහන්සේ ලෙස සිටිනවා. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவரும் அவர் அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமை உடையவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ ලබා දුන් පොරොන්දුවල් ඉෂ්ට කරන්නට බලවත් ලෙස සිටිනවා. எனவே அருமையானவர்களே, එම නිසා ප්‍රේමවන්තේනි, இப்ப நெருக்கடியான இந்த சூழல்ல මේ නැරපීමේ වාර්තාවරණයේදී கர்த்தர் பேரில் உங்களோட நம்பிக்கையை வைக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ පිට ඔබගේ ඇදහිීම ඔබ තබන්නට ඕන. என் தேவனால் முடியும். මාගේ දෙවියන් වහන්සේට හැකි. தேவனாலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். දෙවියන් වහන්සේට පුළුවන් එක්තරා වෙනසක් ඇති කරන්නට. தேவனாலே ஒரு அற்புதம் செய்ய முடியும். දෙවියන් වහන්සේට පුළුවන් වෙනසක් என் ආස්කමක් ඇති நிலைமையை කරන්නට. தேவனாலே மாற்ற முடியும். මගේ තත්ත්වය වෙනස් කරන්නට දෙවියන් වහන්සේට පුළුවන්. நான் என் தேவனை நம்புகிறேன். මම මගේ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්නම්. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான். ආබ්‍රහම් නිසකව දෙවියන් වහන්සේව විශ්වාස කළා. எனவே தேவனுடைய பிள்ளையே,
එම නිසා දේව දරුවෙනි நீங்க தேவனை இப்ப நம்ப வேண்டும். ඔබ දැන් දිවෙන් වහන්සේව විශ්වාස කරන්න நீங்க ඕන. நம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருக்க ඔබ கூடாது. ඔබගේ බලාපොරොත්තු අයිමි කරගත්තා පුද්ගලයෙක් ලෙස සිටින්න எல்லாமே නරකයි. முடிந்து போனதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருக்க கூடாது. සියල්ලම අවසන් කියලා ඔබගේ බලාපොරොත්තු ඔබ අයිමි කරලා සිටින්නේ நீங்க නරකයි. தேவனை நம்ப வேண்டும். ඔබ දිවෙන් වහන්සේව විශ්වාස කරන්න ඕන. அவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். උන්වහන්සේ මට ජීවිතයක් ඇති எனக்கு කරනවා. ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். මට අනගේ අනාගතයක් ඇති என் කරනවා. பிரச்சனையை தீர்ப்பார். මගේ ප්‍රශ්නවල් විසඳනවා. வேஸ்டாய் போன காலத்தின் அறுவடை எனக்கு திரும்ப විනාශ கொடுப்பார். වී ගියා වූ ඒ කාලයේදී අස්වැන්න දිවෙන් වහන්සේ මට නැමෙත ලබා දෙනවා. நான் அவரை நம்புறேன். මං දිවෙන් වහන්සේව විශ්වාස நான் කරනවා. நம்புறேன்னு சொல்லுங்க. මං විශ්වාස කරනවා කියලා ඔබ நான் කියන්න. நம்புறேன்னு சொல்லுங்க. මං විශ්වාස කරනවා කියලා ඔබ කියන්න. அருமையான தேவனுடைய பிள்ளை. යාපත් දේව දරුවෙනි. நீங்க நம்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை ඔබ செய்வார். විශ්වාස කරන විදිහට දිවෙන් වහන්සේ මහත් ක්‍රියාවක් සිදු කරනවා. இரண்டாவதாக அருமையானவர்களே, දෙවනුව ප්‍රේමවන්තේනි. நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் சொன்னா தேவனை மகிமைப்படுத்துறது தான் விசுவாசம் என்று சொல்வது. දෙවනුව ඔබ දිවෙන් වහන්සේව මහිමයට පත් කරන්න ඕනේ. ඇයිද නම් මහිමයට පත් කිරීම තමයි ඇදහිල්ල කියලා කියන්නේ. ரோமர் 4 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். රෝම 4 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි වචනයට අපි අහුම්කම් දෙමු. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். එසේය දිව්‍යන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා ඇදහිල්ලෙන් බලවත්ව දිව්‍යන් වහන්සේට ගෞරව කරමින් පොරොන්දුව දේ ඉෂ්ට කරන්නට උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකම විශ්වාස කළේය. அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினான். ප්‍රේමවන්තනි මේ ස්ථානදී ආබ්‍රහාම් දිව්‍යන් වහන්සේව මහිමයට පත් කළා. காலங்கள் கடந்து விட்டன. කාලය ගැවී ගියා. சாதாரணமா அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. සාමාන්‍ය එයාට ඒක දරුවෙක් නැහැ. சரீரமும் வலிமை இழந்து போகுது. ශරීරයත් ශක්තිය අයිමි කළා. பல வருஷங்கள் காத்திருக்கிறான். අවුරුදු ගණනාවක් රැකබලා සිටියා. இப்படிப்பட்ட நேரத்துல මෙවැනි වාර්තාවරණේදී அவர் தேவனை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தல் என்பது. ඔව් දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නා වූ ජීවිතයක් ගත කරවා. ඒකටමයි අපි කියන්නේ දිව්‍යන් වහන්සේව ගෞරව කළා කියලා. அவர் அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலேயும் அவர் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். එවැනි නැරපීමේ වාර්තාවරණේදීත් ඔව් දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නා වූ ජීවිතයක් ගත කෙරුවා. எனவே தேவன் இந்த நாளிலே எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். එම නිසා අද දවසේ දිව්‍යන් වහන්සේ අපගෙන් நாம் බලාපොරොත්තු වෙන්නේ தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். අපි දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගත කරන්නට ඕන කියලා දිව්‍යන් වහන්සේ අපගෙන් என் බලාපොරොත්තු மகனே, වෙනවා. இந்த சூழலிலே நீ என்னை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். මාගේ පුත්‍රයෝ ඔබ මෙවැනි වාර්තාවරණේදී මාව ප්‍රසන්න කරන ජීවිතයක් ඔබ ගත කරන්නට நாங்க ඕන. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க தேவனை பிரியப்படுத்தாம சில நேரத்துல உலகத்தை பிரியப்படுத்தலாம். අපි මෙවැනි වාර්තාවරණේදී අවස්ථාවේදී දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න නැතුව අපි ලෝකය ප්‍රසන්න කරන්නට පුළුවන්. சில நேரத்துல எங்களுடைய சுயத்தை பிரியப்படுத்தலாம். සමහර විට අපගේ මමත්වය අපි ප්‍රසන්න කරන්නට පුළුවන්. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, එම නිසා යාපත් දේව දරුවෙනි, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ප්‍රශ්න පිට ප්‍රශ්න, පොරබිදින් පිට පොරබිදින් වලට ඔබ මුහුණ දෙමින් සිටින්නට පුළුවන්. இப்படிப்பட்ட நேரத்துல මෙවැනි වාර්තාවරණේදී நீ தேவனை பிரியப்படுத்த முடியுமா? உனக்கு ඔබට දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නට நீ පුළුවන්. தேவனை பிரியப்படுத்துற ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் உண்மையாகவே நீ விசுவாசிக்கிறாய். ඔබ දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කරන දේව දරුවෙක් නම් ඔබ ඇත්ත වශයෙන්ම දිව්‍යන් වහන්සේව විශ්වාස කරනවා. தேவனை பிரியப்படுத்தல் என்று சொல்லும்போது தேவனுக்கு துதி செலுத்துதல் அல்லாவிட்டால் நன்றி செலுத்துற ஒரு வாழ்க்கை அருமையானது. දිව්‍යන් වහන්සේව ප්‍රසන්න කිරීම කියන දිව්‍යන් වහන්සේට ස්තුති කිරීම, ස්තුති පුද කරන්නා වූ ජීවිතයක්. ஆபிரகாம் முறுமுறுக்கவில்லை. ආබ්‍රහාම් කෙඳිරු ගෑවේ නැහැ. முறுமுறுத்தல் என்று சொன்னால் தேவனுடைய அரசாட்சியை குறித்த திருப்தியின்மை. කෙඳිරි ගෑම කියලා කියනකොට දිව්‍යන් වහන්සේගේ රජකම ගැන තිබෙන තෘප්ති නැති භාවයක්. தேவன் தான் ராஜாதி ராஜாவாக எங்களை ஆளுகை செய்கிறார். දිව්‍යන් වහන්සේ තමයි රජුන්ගේ රජුන් ලෙස අපිව පාලනය அப்ப කරනවා. அவருடைய ஆளுகையை குறித்து எங்களுக்கு திருப்தியின்மையை நாங்க வெளிப்படுத்தலாம். එහෙනම් දිව්‍යන් වහන්සේගේ පාලනය ගැන අපිට තෘප්ති නැති භාවය අපි අපගේ ජීවිතයේදී එළිදරව් කරන්නට நாங்க පුළුවන්. அனுதினமும் முறைப்பாடோடு தான் தேவன்ட்ட வர்றவர்களா අපි இருக்கலாம். දිගටම එක කාරණාවක් සඳහා විතරයි අපි දිව්‍යන් වහන්සේ වෙතට පැමිණෙන්න පුළුවන්. முறைப்பாடு கம்ப்ளைண்ட் தான் நாங்க பண்ணி கொண்டிருக்கிறோம். අපි හැම විටම අපි කම්ප්ලේන්ට්ස් කරගෙන සිටින්නට පුළුවන්. ஏன் எனக்கு இப்படி ஆச்சு? ඇයි මට මේ දේ ஏன் විශ්වාස இதை වුනේ? செய்தி? ඇයි මට මේම ஏன் කළේ? இதை எனக்கு கொடுக்கவில்லை? ඇයි මට මේක මට ஏன் ලබා எனக்கு දුන්නේ இந்த නැහැ? பிரச்சனை? ඇයි මට මේ ஏன் எனக்கு இந்த ප්‍රශ්නය? ඇයි போராட்டம்? මට මේ පොරබැදීම? இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களா මේ இருக்கலாம்.
இருக்கலாம் ආකාරයෙන් අපි කම්ප්ලේන්ට් කරන්න අය දොස් කියන්න අය ලෙස සිටින්නට அதே පුළුවන්. நேரத்திலே கேள்வி கேட்கிறவர்களா ඒ இருக்கலாம் වගේම අපි ප්‍රශ්න අසන්නට පුළුවන්. சேர்ச்சுக்கு வந்தாலே கேள்விதான் පල්ලියට එනකොටම අපි ප්‍රශ්න ஜெபம் අසනවා. பண்ண தொடங்கினாலே கேள்விதான் යාඥා කරන්නට පටන් ගත්තම අපි ප්‍රශ්න ஆனா අසනවා. வேதம் சொல்லுது එනමුත් දෙවියන් වහන්සේගේ அவர் වචනේ කියනවා வாசல்களில் துதியோடும் උන්වහන්සේගේ දොරටු වලට ප්‍රශංසාවක් සමග அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வாங்க උන්වහන්සේගේ ස්ථානයට ඔබ ස්තුතිය සමග ඔබ පැමිණෙන්න. நீங்க ஜெபிக்க வந்தால் அல்லாவிட்டால் திருச்சபைக்கு வந்தால் நன்றியோடு துதியோடு புகழோடு வர வேண்டும் ඔබ දෙවියන් වහන්සේගේ ස්ථානට ඇවිත් යාඥා කරන්න ආව නම් ඔබ ස්තුතිය සමග කීර්තිය සමග දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්න ඕන. ஆனா நாங்க முறுமுறுத்து கொண்டு එනමුත් අපි කෙන්දරමින් நாங்க முறைப்பாடு செய்து கொண்டு අපි අඩුපාඩුවල් කියාගෙන நாங்க அதே நேரத்திலே நாங்க கேள்விகளை கேட்டுக்கொண்டு ඒ වගේම අපි ප්‍රශ්නවල් අසාගෙන நாங்க சோர்ந்து போனவர்களாக අපි මැලි වූ ගියා ලෙස ஏன் சொல்லி ඇයි කියා ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சன்னிதானத்துல இப்படி இருக்க கூடாது හැමදාම දෙවියන් වහන්සේගේ අභියසිය අපි මෙලෙස සිටින්නේ නරකයි. அருமையானவர்களே முதலாவது நீங்க நன்றி செலுத்த வேண்டும் යාපත් අයනේ ප්‍රථමයෙන් ඔබ දෙවියන් වහන්සේට ස්තුති කියන්න நீங்க ඕන. செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ඔබ වාස කරපු සියලු දේටම ස්තුතියි. கொடுத்ததுக்கும் நன்றி ලබා දුන්න දේටත් ස්තුතියි. கொடுக்காததுக்கு நன்றி ලබා දෙන්න නැති දේටත් என்னை ස්තුතියි. விட்டு போனதுக்கு நன்றி මාගෙන් අහක්ව ගොස් දේටත් இனி நீ ස්තුතියි. வரப்போகிறதுக்கு நன்றி තවත් පැමිණෙන දේටත් මං ස්තුති எல்லா කරනවා. நிலையிலும் நாங்க கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் සියලු තත්වයෙන් අපි දෙවියන් වහන්සේට ස්තුති පුද කරන්න நாங்க ඕන. அவருக்கு துதி செலுத்தணும் අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඕන. ஏனென்றால் அவர் நல்லவர் ඇයිද නම් දෙවියන් වහන්සේ යාපත්ය. அவர் எங்களுக்கு செய்வது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்கிறார் උන්වහන්සේ අපිට කරන දේ සියලු දේම යහපත පිණිසයි කරන්නේ. அவர் தீமை செய்கிறவர் அல்ல උන්වහන්සේ නපුරු දෙයක් කරන්නේ නෑ. எல்லா நன்மைக்கே සියල්ලම යාපතටයි. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது උන්වහන්සේගේ නුවණ අපිට විමසා බලන්න சில බෑ. நேரத்துல எங்களுக்கு புரியாம இருக்கலாம் සමහර විට අපිට තේරුම් වෙන්නේ නැතුව තිබෙන්න පුළුවන්. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் දෙවියන් செய்திருக்கிறார் වහන්සේ සියලු දේම යහපත පිණිසයි කරණීම நடந்த කළේ. பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மைக்கு தான் සිදු වුණා ප්‍රශ්න වාර්තාවරණ අවස්ථා සියලු දේම යහපත නිසායි. நீங்க நன்றி செலுத்துங்க ඔබ ස්තුති කියන්න. அவருக்கு துதி செலுத்துங்க දෙවියන් වහන්සේට ස්තුති පුද කරන්න. அவருக்குள்ளுக்க மகிழ்ச்சியா இருங்க දෙවියන් වහන්සේ තුළ ඔබ සතුටින් යුක්තව සිටින්න. நீங்க அவரை பிரியப்படுத்துங்க ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න. கவலைப்பட்டு சோர்ந்து போய் அதறியப்படாம කනගාටු වෙලා මැලි වෙලා ඔබ අධාරියව සිටින්න நீங்க නැතුව. நன்றி செலுத்துங்க ඔබ ස්තුති කියන්න. நன்றி செலுத்தினாதான் ස්තුති කියන විට තමයි நீங்க உண்மையா அவரை ඔබ விசுவாசிக்கிறீங்க සැබවින්ම දෙවියන් වහන්සේව විශ්වාස எல்லா කරනවා. காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் සියලු වාර්තාවනදී සියලු කාලෙදී நீங்க அவருக்கு நன்றி செலுத்த 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 ඔබ දෙවියන් වහන්සේට ස්තුති පුද කරන විට கடவுளுடைய ஆசீர்வாதம் வரும் දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය පැමිණෙනවා. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya. எனவே அருமையானவர்களே එම නිසා ප්‍රේමවන්තයනි நாங்க அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து அவருக்குள்ளுக்கு மகிழ்ச்சியா இருந்து நாங்க அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்க வாழ வேண்டும் අපි ස්තුති පුද කරලා දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කළා දෙවියන් වහන්සේ තුළ සතුටින් යුක්තව සිට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගත කරන්න ඕන நாங்க இந்த වෙනවා. வேளையில ஒரு பாடலை நாங்க பாடுவோம் අපි ගීතිකාවක් ගායනා කරමු. எனக்காக யாவையும் செய்து முடித்தீர் මා උදෙසා සියලු දේම කරනිම කළේ. நாங்க இப்ப என்ன சொல்லணும் என்றால் நன்றி செலுத்தணும் අපි දැන් දෙවියන් වහන්සේට ස්තුති පුද කරන්න நான் ඕන. நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதுக்கு அதிகமா நீங்க මං செய்யணும் සිතීමටත් යෙදීමටත් වැඩිපුර ඔබ වහන්සේ මගේ ජීවිතේ කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே நினைப்பதற்கு
ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. சொல்லுவோம், நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக தருபவரே. நன்றி ஐயா, 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 நல்லவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. நம்புவேன், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு. ஒரு விசை எழுந்து நின்று நாங்கள் பாடுவோம். நானும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுவோமா, நானும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுவோமா, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் அப்பா, கடவுளோடு இருந்து பாடுங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அல்லேலூயா, 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 ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா.
திறந்து உள்ளத்தை திறந்து ஆராதிங்க. தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே சுததுணி சுததுணி சர்வ வல்லதாய் ராஜுனோவை சுததுணி சுததுணி சர்வ வல்லதாய் ராஜுனோவை சுததுணி சுததுணி சர்வ வல்லதாய் ராஜுனோ. நீரே நிரந்தரமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே கரங்களை தட்டி சொல்லுவோம். நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்று அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
ඔබ පමණයි ඔබ පමණයි මාට கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நாங்கள் யாவரும் உட்காருவோம். අපි සියලු දෙනාම වාඩි වෙමු. விசுவாசம் என்றால் என்ன என்பதை பற்றி 2 குறிப்புகளை உங்களோடு இதுவரை பேசியிருக்கிறேன். විශ්වාසය කියන්නේ කුමක්ද කියලා කරුණු දෙකක් මම ඔබ සමග දැන් කතා කරුවා. மூன்றாவதாக விசுவாசம் என்று சொல்வது தேவனுக்கு கீழ்ப்படிவது. තුන්වෙනුව විශ්වාසය නැත්නම් ඇදහිල්ල කියන්නේ දෙවියන් වහන්සේට කීකරු වීම. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். එබ්‍රෝය 11 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වචනයට අපි යොමුකම් තියන්න යනවා. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ඇදහිල්ලෙන් ආබ්‍රාම් කැඳවනු ලැබු කල තමාට උරුමයක් පිණිස පසුව ලැබෙන්ට තිබුණු ස්ථානයකට පිටත්ව යන ඇටියට කීකරු වී තමා නොතැනට යනවදයි නොදැන පිටත්ව ගියේය. ஆபிரகாம் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான் என்றால் கீழ்ப்படிதன் மூலமாக. ආබ්‍රාම් තමාගේ ඇදහිල්ල කෙසේද එළිදරව් කරේ නම් තමාගේ කීකරුව රැගෙනයි. கடவுள் அவனுக்கு சொன்ன தேசத்தை பற்றி அவனுக்கு தெளிவில்லாத போது, விளக்கம் இல்லாத போது, அதிக நாலேஜ் இல்லாத போது கடவுள் அவனுக்கு சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு போனான். දෙවියන් වහන්සේ ඌට පොරොන්දු වෙලා පැවසූ දේශය ගැන පැහැදිලිකමක් දැනුමක් නැති අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ පැවසූ වචනයට කීකරු වී ඌ එතැන්ට ගියා. அவன் அப்படி கீழ்ப்படிறதுக்கு காரணம் அவனுக்கு தேவன் பேர்ல இருந்த விசுவாசம். ඌ එලෙස කීකරු වෙන්නට හේතුව කුමක්ද නම් දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ඌ තබුවා වූ ඇදහිල්ල. இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கும் சொல்றாரு, අද දවසේ දෙවියන් වහන්සේ අපිට என் කියන්නේ மகனே மகளே, මාගේ පුත්‍රය දියණිය நீ எனக்கு கீழ்ப்படி, ඔබ මට කීකරු වෙන්න. நான் சொல்றத நீ செய், මම කියන දේවල් ඔබ කරන්න. நான் உன்னை நிச்சயம் මං ஆசீர்வதிப்பேன், සැබවින්ම ඔබ உன் ආශිර්වාද කරමි. பிரச்சனைகளை தீர்ப்பேன், ඔබගේ ප්‍රශ්නවල් මං විසඳෙමි. நிச்சயம் சூழ்நிலைகள் மாறும், සැබවින්ම වාර්තාවරණ වෙනස් වෙනවා. ஆனா நான் சொல்றத நீ கேட்க வேண்டும். එනමුත් මං කියන දේවල්ට ඔබ ඇහුම්කම් දෙන්නට நாங்க ඕන. வேதத்திலே பார்த்தால் நிறைய பக்தர்கள் தேவனுக்கு අපි கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ශුද්ධ ලියවිල්ලෙන් බැලුවා නම් බොහෝ භක්තිවන්තයන් උන් දෙවියන් වහන්සේට කීකරු වුණා. நோவா தேவன் சொன்னபடியே பேழையை உண்டாக்கினார். නෝවා දෙවියන් වහන්සේ කිව් ආකාරයෙන්ම නැව සෑදුවා. எந்த மரத்துல பேழை செய்யணுமோ அந்த மரத்துல தான் செய்தான். ඒ මොන ලෑල්ලක්ද රැගෙන මේ නැව කරන්න ඕනේද ඒ කණෝමයි ඕකය සෑදුවේ. கடவுள் சொன்ன எந்த மரத்துல செய்ய சொன்னாரோ அதன்படி செய்தான். நீளம், அகலம், உயரம், எத்தனை தட்டுக்கள் எல்லாமே தேவன் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். දෙවියන් වහන්සේ කිව් ආකාර උස්සද පළද මිටියා අද ඒ වගේම අගලද ඒ සියලු දේම ඒ දෙවියන් වහන්සේ කී ලෙසම ඕ කරණිම කළා. மோசே எடுத்துக்கொண்ட ஆசரிப்பு கூடாரத்தை கடவுள் எப்படி வடிவமைக்க சொன்னாரோ அதன்படி கர்த்தர் சொன்னபடியே மோசே செய்து முடித்தான். ඒ මෝසස්ට දෙවියන් වහන්සේ කෙසේද ඒ පූජා කරන ස්ථානයක් ඇති කරන්න ඕනේ කියලා පැවසුවාද ඒ ආකාරයෙන්ම ඕ කළා.
எனவே கீழ்ப்படிதல் என்பது கடவுளுடைய திட்டத்தோடு நாங்கள் இணைந்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். එම නිසා කීකරුවීම කියන්නේ දෙවියන් වහන්සේගේ සැලසුම සමග අපි ඒකත්ව ක්‍රියාත්මක කරන්නට ඉතාමත් වැදගත් වූ දෙයක්. நாங்க உண்மையா அவரை விசுவாசிக்கிறதா இருந்தா கீழ்ப்படிய අපි வேண்டும். සැබවින්ම දෙවියන් වහන්සේව විශ්වාස කරනවා නම් අපි දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්නට இயேசு ඕන. கிறிஸ்துடைய முதலாவது அற்புதம் அவர் தண்ணீரை ரசமாக மாற்றினது. යේසුස් වහන්සේගේ පළමු වන ආස්කම කුමක්ද නම් ජලය උන්වහන්සේ මුද්‍රික පාන කොට වෙනස් இயேசு කෙරුවා. சொன்னார் கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று. යේසුස් වහන්සේ පැවසුවා ගල් භාජනයේදී වතුර පුරවන්න කියා. அவங்க சொன்னதை செய்தாங்க வேலைக்காரங்க. ඒ වැඩකාරයන් යේසුස් වහන්සේගේ කීම අසා එලෙසම ක්‍රියාත්මක කළා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் சொன்னதை நீங்க செய்யும் போதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். දෙවියන් වහන්සේ කියන දේ ඔබ කරන විට තමයි ඔබගේ ජීවිතයේදී ආස්කමක් සිදු ஏ වෙනවා. சுவாமி பேதுருக்கு சொல்றாரு இப்ப இந்த இடத்துல வலைய போடுங்கன்னு சொல்லி. යේසුස් වහන්සේ පේතරස්ට පැවසුවා මේ ස්ථානයේදී ඔබගේ දැල එලන්න කියා. அவங்க போட்டாங்க 2 போட் நிறைய மீன் கிடைச்சிச்சு. ඔවුන් දැල එලන විටදී බෝට්ටු දෙකක් පිරෙන තරමට මේ මසුන් අල්ලන්නට දෙවියන් நீங்க වහන්සේ සැලසුවා. தேவனுக்கு கீழ்ப்படியத்தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ඔබ இருக்கு. දෙවියන් වහන්සේට කීකරු වෙන විට තමයි ඔබගේ ජීවිතයේදී ආශිර්වාද පැමිණෙන්නේ. நாங்க நிறைய நேரம் எங்கட அனுபவம் எங்கட சொந்த புத்தியில நாங்க போயிட்டு இருக்கலாம். අපි බොහෝ අවස්ථාවේදී අපගේ අත්දැකීම් අපගේම නුවණින් අපි ගමන් කරන්නට පුළුවන්. அதனால நாங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ඉන් නිසා අපිට ආශිර්වාදය ලබා ගන්නට බෑ. கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். දෙවියන් වහන්සේට තමයි සියලු දේම எங்களுக்கு දන්නේ. எல்லாம் தெரியாது. අපිට කිසිවක් දන්නේ නෑ. ஆனா அவருக்கு நாங்க கீழ்ப்படியணும். එනමුත් දෙවියන් වහන්සේට අපි කීකරු වෙන්නට ඕන. அவருக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சா දෙවියන් වහන්සේට අපි කීකරු වුණොත් நிச்சயம் அவர் எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். සැබවින්ම දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතය ආශිර්වාද நீங்க කරනවා. கீழ்ப்படிந்தால் தான் உங்க விசுவாசத்தை நீங்க ப்ரூவ் பண்ண ඔබ போறீங்க. කීකරු වෙන විට තමයි ඔබගේ ඇදහිල්ල ඔබ නිරූපණය நீங்க කරන්නේ. கீழ்ப்படியாம நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த ඔබ முடியாது. කීකරු වෙන්නේ නැතුව ඔබගේ ඇදහිල්ල ඔබට එළිදරව් කරන්නට බෑ. 10 குஷ்டரோகிகளுக்கு சொன்னாரு இயேசு கிறிஸ்து நீங்க போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. කුෂ්ඨ රෝගීන් 10 දිනාට යේසුස් වහන්සේ කිව්වා ඔබ ගිහින් ඒ පූජකයන්ට ඔබව පෙන්වන්න කියා. அவங்க அப்படி நடந்து போற போது ஆரம்பத்துல எந்த மாற்றமும் அவங்களுக்கு ஏற்படவில்லை. ඔවුන් ඒමම ඇවිදලා ගමන් කරලා යන විටදී ඔවුන්ගේ ශරීරයේ කිසිම වෙනසක් සම්භව වුණේ ஆனா නැහැ. அவங்க கீழ்ப்படிந்தார்கள். එනමුත් ඔවුන් කීකරු වුණා. மாற்றங்கள் ஏற்படாத சூழலிலும் அவங்க கீழ்ப்படிந்தார்கள். වෙනසක් ඇති නොවුණු වාතාවරණෙදිත් ඔවුන් කීකරු වුණා. கீழ்ப்படிய மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அற்புதங்களை கண்டார்கள். කීකරු වෙන විටදී ඔවුන්ගේ ජීවිතයේදී වෙනසක් ඇති වුණා. ඔවුන් ආස්කමක් දුටුවා. நீங்க கீழ்ப்படியத்தான் அற்புதம் நடக்கும். ඔබ කීකරු වෙන විට තමයි ඔබගේ ජීවිතයේදී ආස්කමක් සිදු වෙනවා. சில நேரத்துல நான் கீழ்ப்படுகிற மாற்றம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் கடவுள் சொல்ல தொடர்ந்து கீழ்ப்படி. ඔබ සමහර විට කියන්න පුළුවන් මං කීකරු වෙනවා නමුත් මගේ ජීවිතේ කිසිම වෙනසක් නැහැ කියලා. එනමුත් දෙවියන් වහන්සේ ඔබට කියන්නේ ඔබ දිගටම කීකරු වෙන්න. நீ கீழ்ப்படியும் போது நிச்சயம் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். ඔබ කීකරු වෙන විටදී සැපවින්ම ඔබගේ ජීවිතයේදී වෙනසක් ඇති වෙනවා. அவருடைய மெல்லிய சத்தத்தை கேளுங்க. උන්වහන්සේගේ හීනි අඬට ඔබ ඇහුම්කම් දෙන්න. அவர் உங்களுக்குள்ளுக்கு இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். උන්වහන්සේ ඔබ තුල සිට ඔබ මඟ පෙන්වන්නට කැමති වෙනවා. சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா කුඩා இருக்கலாம். වූ දෙයක් වෙන්න පුළුවන්, ලොකු දෙයක් වෙන්න පුළුවන්. கர்த்தர் உங்களை வழிநடத்த ஆயத்தமா දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ඔබව මඟ පෙන්වන්නට සූදානම් යුක්තව සිටිනවා. கர்த்தரால தான் நீங்க வழிநடத்தப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ විසින්මයි ඔබ මඟ පෙන්වීමක් ලබා ගන්නට அவருடைய උනා. அந்த சத்தத்தை நீங்க கேளுங்க. උන්වහන්සේගේ අඬට ඇහුම්කම් எதுவா දෙන්න. இருக்கலாம். ඕනෑම දෙයක් වෙන්න පුළුවන්. நீங்க கடவுள் சொல்றத கேளுங்க. ඔබ දෙවියන් වහන්සේගේ කීමට ඇහුම්කම් அவருடைய දෙන්න. மெல்லிய சத்தத்தை கேளுங்க. උන්වහන්සේගේ ඊනි කට අඬ ඔබ අසන්න. அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை யாருக்கும் அசைக்க முடியாது. දෙවියන් වහන්සේට කීකරු වෙන මිනිසෙක්ව කාටවත් සලන්න බෑ. ஏன் சொன்னா கடவுள் அவனோடு இருக்கார். ඇයිද නම් දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. எனவே தேவனுடைய பிள்ளையே, එම නිසා දේව දරුවෙනි. கர்த்தர் எங்களை அழைக்கிறாரு கீழ்ப்படிய. දෙවියන් වහන්සේ අපිව කැඳවනවා උන්වහන්සේට කීකරු වෙන්න. நாங்க පිණිස. கீழ்ப்படியாம போன பகுதிகளை திருத்திக் கொண்டு மீண்டும் கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். අපි කීකරු වෙන්නේ නැති සිටියාව පැත්තවල් අපි හදාගෙන නැවත වාරයක් කීකරු වෙන්නට අපිව කැප කරමු. அதே நேரத்தில் அருமையானவர்களே, ඒ සමගම ප්‍රේමවන්තේනි. நாங்க கடவுளை விசுவாசிக்கிறது என்பது நாங்க அவருக்கு காத்திருக்கிறது. අපි දෙවියන් වහන්සේට විශ්වාස කිරීම කියන්නේ අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් රැකබලා සිටීම. எபிரேயர் 11 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். එබ්‍රෝ 11 වන පරිච්ඡේදයේ 10 වන වචනයට අපි අහුම්කම් දෙමු. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். මක්නිසාද අත්තිවාරම් ඇත්තා වූ දෙවියන් වහන්සේ විසින් යෝජනා කර සෑදුවා වූ නුවර ගැන ඔහු බලා සිටියේය. கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் சொல்ற ஒரு தேசத்துக்கு போ, கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லி அந்த தேசத்துக்கு அவன் போனான்.
දෙවියන් වහන්සේ ආබ්‍රහාමට කිව්වා මං ඔබට කියන කානාන් දේශයට ඔබ යන්න කියලා. එවිට ආබ්‍රහාම ඒ දේශයට ගියා. அந்த நாட்டுல போய் அவங்க கூடாரம் போட்டு தான் வாழ்ந்தாங்க. ඒ දේශයට ගොස් ඔවුන් කූඩාරමක් සහදලා තමයි ජීවත් වුනේ. அந்த கூடாரத்தை போடும்போது கடவுள் சொல்வார் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போங்கண்டா அந்த கூடாரத்தை கலைச்சு இன்னொரு கூடாரத்தை கட்டுவாங்க. එක ස්ථානයේ කූඩාරමක් හදන විටදී දෙවියන් වහන්සේ කියනවා නෑ මේක නෙමෙයි අනිත් ස්ථානෙට යන්න කියලා කිව්වා නම් ඒ කූඩාරම ඉවත් කරලා තව ස්ථානයකට ගිහිලා කූඩාරමක් හදා அவங்களோட ගන්නවා. வாழ்நாள் எல்லாம் கூடார வாசிகளா தான் இருந்தாங்க. ඔවුන්ගේ ජීවිත කාල පුරාම මේ කූඩාරම හදලා ඒ තුල තමයි උන් ஆனா ජීවත් වුනේ. கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தா එනමුත් දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් ලබා දුන්නා. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு මේ கொடுப்பேன். දේශය ඔබගේ පරම්පරාවට මං ලබා දෙනවා ஆனா කියලා. அவங்க கூடார வாசிகளா இருந்தார்கள். එනමුත් ඔවුන් කූඩාරම වැසියන් ලෙස සිටියා. ஆனா கடவுள் கொடுக்க போற நகரத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். එනමුත් දෙවියන් වහන්සේ ලබා දෙන්න යන ඒ නගරය සඳහා ඔවුන් රැකබලා රැඳී සිටියා. கடவுள் எங்கட வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை දෙවියන් கொடுத்திருக்கிறார். වහන්සේ අපගේ ජීවිතේත් පොරොන්දුවල් ලබා දෙන්න அது ඇති. நிச்சயம் எங்க வாழ்க்கையில ඒ நிறைவேறும். සැබවින්ම අපගේ ජීවිතේදී ඉෂ්ට වෙනවා. இவ்வளவேனும் பொய் உரையாத ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். කිසිසේත් බොරු නොකියන දෙවියන් වහන්සේමයි அவர் අපගේ දෙවියන් பொய்யே වහන්සේ. சொல்ல மாட்டார். උන්වහන්සේ බොරු කියන්නේම නෑ. அவர் சொன்னா அப்படி நடக்கும். උන්වහන්සේ කිව්වා නම් එලෙසම සිදු ஆனா වෙනවා. சூழ்நிலைகள் மாறலாம். එනමුත් වාර්තාවරණ වෙනස් වෙන්න கொஞ்ச පුළුවන්. காலங்கள் எடுக்கலாம். ටිකක් කාලේ යන්න පුළුවන්. நீங்க அவரை விசுவாசிக்கிறதா இருந்தா ඔබ දෙවියන් වහන්සේව විශ්වාස කරනවා නම් நீங்க அவருக்கு காத்திருக்க ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේට රැකබලා සිටින්නට උනා. கடவுள் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ සියලු දේම ඒ කාලෙදී සුදුසු ලෙස කරන්නා වූ அவர் දෙවියන් වහන්සේ. காலத்துக்கு முந்தைய மாட்டார் பிந்தைய மாட்டார். උන්වහන්සේ කාලයට ඉක්මන් වෙන්නේ නෑ ප්‍රමාද වෙන්නේ නෑ. சரியான டைம்ல சரியானது உண்ட வாழ்க்கையில அவர் செய்வார். හරි ආකාර වෙලාවදී හරි දේ ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ எனவே කරනවා. காத்திருக்க வேண்டும் என்று அவர் එම எதிர்பார்க்கிறார். නිසා අපි දෙවියන් වහන්සේට රැකබලා සිටින්නට ඕනි කියලා දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු நாங்க சில වෙනවා. நேரத்துல கடவுளுக்கு காத்திருக்காம எங்கட சொந்த வழியில நாங்க தடபடன்னு நாங்க முடிவுகள் எடுக்கலாம். අපි සමහර විට දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් රැඳී සිටින්න නැතුව අපගේම නුවණින් සමහර උත්සාහ අපි දරන්නට පුළුවන්. மனிதர்களுடைய ஆலோசனைகள் உலகத்திலே ஆலோசனைகளை நாங்க கேட்டு நாங்க உடனடியா இன்ஸ்டனா முடிவுகளை நாங்க பெறுறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கலாம். මනුෂ්‍යයන්ගෙන්ද ඒ වගේම ලෝකයේ සිටින අයගෙන් අනුශාසන ලබාගෙන ඉතා විකසින් ක්‍රියාත්මක කරන පිණිස අපි තීරණවල් ගන්න පුළුවන්. அருமையானுடைய ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை, டக்குன்னு சாராள் சொல்றா என்ற வேலைக்காரியோட சேருங்கன்னு சொல்லி இஸ்மவேல் பிறந்து போன்றான். ඒ ආබ්‍රහාම්ට දරුවෙක් නැති නිසා ඒ ආබ්‍රහාම්ගේ බිරිඳ කිව්වා ඔබ මගේ වැඩකාරිය සමග එක් වෙන්න. එතකොට ඉස්මායිල් කියන දරුවෙක් ඉපදුනා. அப்ப சீக்கிரமா புள்ள பிறந்துட்டு, ඉක්මනින්ම දරුවෙක් ඉපදුනා. ஆனா அதுக்கு பிறகுதான் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வருது. එනමුතින් පස්සුව තමයි පවුලේ ලොකු ප්‍රශ්නවල් ඇති ஆனா වුණේ. கடவுள் விரும்பினது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக் என்ற ஒரு பிள்ளையை கொடுப்பது. එනමුත් දෙවියන් වහන්සේ කැමති වුණේ ආබ්‍රහාම් සහ සහරාට ඊසාක් නැමැති දරුවෙක්ව ලබා දෙන්නට. அதுக்கு என்ன கொஞ்சம் காத்திருக்க ඒ வேண்டியிருந்துச்சு. සඳහා ඔවුන් තවදුරටත් රැකබලා සිටින්නට ஆனா ඕන. இவங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். එනමුත් මොවුන් අදිස්සි වෙලා ගත්තා වූ තීරණයෙන් බොහෝ ප්‍රශ්නවල ඔවුන්ගේ ජීවිතයේ මුහුණ දුන්නා. கடவுள் உங்களுக்கு பெஸ்டானதான் கொடுப்பாரு. දෙවියන් වහන්සේ ඔබට විශිෂ්ට දෙයක් තමයි ලබා நீ දෙන්නේ. நினைக்கிறதுக்கு வேண்டிக்கொள்வதுக்கு அதிகமா நல்லதைத்தான் கொடுக்க ඔබ போறாரு. සිතන දේටත් යෙදෙන දේටත් වඩා වැඩිපුර යහපත් දෙයක් දෙවියන් වහන්සේ ඔබට ලබා ஆனா நாங்க දෙනවා. அவசரப்பட்டோம் என்று சொன்னார். එනමුත් අපි අදිස්සි වුණා නම් அருமையானவர்களை கடவுள் வைத்திருக்கிற பெஸ்டானதை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. දෙවියන් වහන්සේ අප වෙනුවෙන් තබා තියෙන ඒ විශිෂ්ට දේ අපිට ලබා ගන්නට නොහැකි වෙනවා. கடவுள் சிறப்பானதை கொடுக்க விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ විශිෂ්ට දෙයක් අපිට ලබා දෙන්න කැමති වෙනවා. எப்படி தாய் கோழி எப்படி அந்த குஞ்சுகளை பொரிப்பதற்காக அந்த முட்டைகள் மேல் அடை காக்கிறதோ அதே மாதிரி நாங்களும் கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். ඒ කුකුලා තමන්ගේ කික්කලා එළිදර වෙන විට ඔවුන් එක් කෙසේද ඒ බිත්තර උඩ ඉඳලා රැකබලා සිටිනවද? ඒ වගේමයි දෙවියන් වහන්සේ අපිට ලබා දුන් පොරොන්දුවල් ඉෂ්ට වෙන තෙක් අපි දෙවියන් වහන්සේගේ පාමුලේ රැඳී සිටින්නට நீங்க ඕන. தொடர்ந்து காத்திருக்க ඔබ காத்திருக்க දිගටම රැඳී සිටින විටදී நிச்சயம் සැබවින්ම உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ඔබගේ ජීවිතයේදී ආස්කමක් සිදු වෙනවා. அருமையானவர்களே ஆபிரகாம் மரித்து போனார். ප්‍රේමවන්තනි ආබ්‍රහාම් මිය ගියා. ஈசாக்கு மரித்து போனார். ඊසාක් මිය ගියා. யாக்கோபு மரித்து போனார். යාකෝබ් මිය ගියා. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உயிரோடு இருந்து அந்த சந்ததியை நினைத்தார். එනමුත් පොරොන්දුව ලබා දුන්නා වූ ඒ දෙවියන් වහන්සේ ජීවමානව සිට ඒ වංශය සිහි කෙරුවා. கானான் தேசத்தை கடவுள் கொடுத்தார். කානාන් දේශය උන්ට ලබා දුන්නා. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். දෙවියන් වහන්සේ කියු සෑම දේ
කරණිම කරන්නා වූ දෙවියන් எனவே වහන්සේ. நீங்க எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அதுக்கு தக்க பலனை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ඔබ කුමන කුමන දේවල් සඳහා රැකබලා රැඳී සිටිනවාද ඒවට අදාළ ප්‍රතිඵල විපාක දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ ලබා දෙනවා. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக ඇයිද மாட்டார்கள். නම් දෙවියන් වහන්සේ දෙස බලා සිටිනා කවදාවත් ලැජ්ජාවටපත් වෙන්නේ නැහැ. எப்படி அந்த கலகு மீண்டும் வாலா வயதை அடைவதற்கு கண்மலையில இருப்பது போல நாம் தேவனுக்கு காத்திருக்கும் போது கடவுள் எங்களுக்கு புது பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். කෙසේද රාජාලිය තමාගේ බලය අලුත් වැඩියා කරන පිණිස කඳ උඩේදී රැකබලා සිටිනවද ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා අපි රැඳී සිටින්නට උනා. எனவே தேவனுடைய பிள்ளையே එම නිසා දේව දරුවනි பல பிரச்சனைகள் போராட்டத்தோடு இருக்கலாம். විවිධ ප්‍රශ්න පොරබදිම් සමග ඔබ සිටින්නට පුළුවන්. ஆனா தேவன் முடிவு சொல்வதற்கு நீ காத்திருக்கணும். එනමුත් දෙවියන් වහන්සේ විපාකයක් ලබා දෙන තෙක් ඔබ රැඳී සිටින්නට அவர் උනා. வழிநடத்தி உனக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். දෙවියන් වහන්සේ ඔබ මඟ පෙන්වලා ඔබට විසඳුමක් ලබා දෙන්නට උනා. நாங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் செய்ய අපි முடியாது. අදිස්සි වෙලා සියලු දේම අපිට කරන්නට බෑ. கடவுளே என்னை வழிநடத்தும். ස්වාමිනී මාව මඟ පෙන්වන්න. நான் உமக்கு காத்திருக்கிறேன். මම ඔබ වහන්සේට රැඳී இந்த සිටිනවා. விஷயமா எனக்கு ஒரு உத்தரவு சொல்லு. මේ කාරණා සඳහා මට පිළිතුරක් ලබා இந்த දෙන්න. விஷயமா எனக்கு ஒரு தீர்வு தேவை. මේ කාරණාව සඳහා මට විසඳුමක් අවශ්‍ය நீங்க වෙනවා. அப்படி கேட்கும்போது ඔබ එලෙස ඉල්ලන විට நீங்க அவருக்கு காத்திருக்கிற ඔබ போது දෙවියන් වහන්සේගේ පාමුලේදී රැකබලා සිටින විට நீங்க வெட்கப்பட்டு போக ඔබ மாட்டீங்க. ලැජ්ජාවටපත් වෙන්නේ නැහැ. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் දෙවියන් செய்வார். වහන්සේ සැපවින්ම ඔබගේ ජීවිතයේදී ආස්කමක් සිදු කරනවා. நாங்க முன்பு பாடுற ஒரு பாடலை பாடுவோம். අපි ගාලින් ගායනා කරපු பல்லவி ගීතාව ஒன்று, ගායනා කරමු. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்க எழுந்திருந்தே பாடுவோம். අපි සිළු දෙනාම නැගිට සිට ගීතිකාව ගායනා කරමු. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි கர்த்தர் இந்த பாடல் அடியோடு உங்களோடு பேசட்டும். දෙවියන් වහන්සේ මේ ගීතිකාව කොටස රැගෙන ඔබ සමග කතා කරනවා. நாங்க முந்தி இந்த பாட்டை பாடி இருக்கிறோம். අපි කලින් මේ ගීතිකාව ගායනා කරලා எங்க සිටිනවා. வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை අපගේ இருந்திருக்கு. ජීවිතේ බොහෝ ප්‍රශ්න තිබෙන எங்கட විට பிரச்சனைகளை தீர்த்திருக்காரு. අපගේ ප්‍රශ්න වල දෙවියන් වහන්සේ විසඳුවා. இப்பயும் நாங்க අපි காத்திருக்கிறோம். දැන් දෙවියන් වහන්සේ நாங்க රැකබලා සිටිනවා. வெட்கப்பட்டு போக අපි மாட்டோம். ලැජ්ජාවටපත් වී යන්නේ ஹalleluya, නැහැ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சுவாமி தேச பாலா சிட்டியோ கவுத் லட்சாவட்ட பாத்து करे. स्वामी देश बाला सिटियो कवुत लक्षावट पातो करे. बाधादु पीडा करदर आव स्वामी देश बाला सिटियो लक्षावट पातो करे. बाधादु पीडा करदर आव स्वामी देश बाला सिटियो लक्षावट पातो करे. கர்த்தருக்கு காத்திருந்தான், கர்த்தருக்கு காத்திருந்தான், நீயும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருந்தால் நீயும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருந்தால் நீயும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருந்தால் நீயும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருந்தால் நீயும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் நீயும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். අපි දෙවියන් වහන්සේට රැකබලා සිටින්න ඕය. நாங்க வெட்கப்பட்டு අපි போவதில்லை. ලැජ්ජාවටපත් වෙන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. நாங்க வெட்கப்பட்டு போக අපි மாட்டோம். ලැජ්ජාවටපත් கர்த்தர் වෙන්නේ எங்களை නැහැ. வெட்கப்படுத்த දෙවියන් மாட்டார். වහන්සේ අපිව ලැජ්ජාවටපත් කරන්නේ නැහැ. கர்த்தர் நிச்சயம் எங்களை දෙවියන් உயர்த்துவார். වහන්සේ සැබවින්ම අපිව උසස් කරනවා. அவர் நல்ல பதிலை கொடுப்பார். උන්වහන්සේ යාපත් පිළිතුරක් நல்ல අපිට பதில் ලබා உண்டு. දෙනවා. යාපත් පිළිතුරක් நல்ல දෙනවා. பதில் உண்டு. යාපත් පිළිතුරක් දෙනවා. நிமிர்ந்து நிக்க செய்வார். අපි කෙලින් සිට
එළවා සිටින්නට තබනවා. எங்க தலைகளை நிமிரச் செய்வார். අපගේ ඉස්ස උසස් වෙන්නට சில සලසනවා. நேரத்துல தலை குனிங்கி நீங்க தலை குனிந்த நிலை போல் இருக்கலாம். ඔබගේ ඉස්ස පහත් වී සිටින්නට පුළුවන්. ஆனா கடவுளுக்கு காத்திருந்தா එනමුත් දෙවියන් වහන්සේ දෙස රැක බලා உன் සිටින தலையை நிமிரச் செய்வார். ඔබගේ ඉස්ස උස්ස உன் වෙන්නට தலையை நிமிரச் செய்வார். ඔබගේ ඉස්ස உன் උසස් தலையை වෙන්නට நிமிரச் செய்வார். ඔබගේ ඉස්ස උන්වහන්සේ උසස් எனவே நீ කරනවා. கவலைப்பட එම வேண்டாம். නිසා ඔබ කැළඹෙන්නට එපා. நாங்க மனுஷனுக்கு இல்ல අපි காத்திருக்கிறோம். මනුෂ්‍යයන්ට නෙමෙයි රැක බලා ஜீவன் සිටින්නේ. உள்ள தேவனுக்கு ජීවමාන දෙවියන් ஜீவன் உள்ள වහන්සේට தேவனுக்கு ජීවමාන දෙවියන් நிச்சயம் பதில் கொடுப்பார். සැබවින්ම උන්වහන්සේ පිළිතුරක් அவர் සපයනවා. பதில் கொடுப்பார். උන්වහන්සේ පිළිතුරක් ලබා முன்னேற்றங்கள் දෙනවා. உண்டாகும். දියුණුවල් ඇති වෙනවා. ஆசீர்வாதங்கள் வரும். ආශිර්වාදවල් நாங்க පැමිණෙනවා. பண்ணின ஜெபத்துக்கு பதில் உண்டு. අපි කරපු යාඥාවලට පිළිතුරක් அது வீணா තියෙනවා. போகாது. ඒ නිකරුණේ යන්නේ නැහැ. மறக்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்ல. අමතක කරන්නට උන්වහන්සේ எனவே நீங்க මනුෂ්‍යෙක් නෙමෙයි. விசுவாசிங்க. එම නිසා ඔබ විශ්වාස அவருக்கு කරන්න. தொடர்ந்து கீழ்ப்படி දෙවියන් ஒப்பு වහන්සේට கொடுங்க. දිගටම කීකරු වෙන්නට ඔබ எந்த කැප எந்த இடத்துல කරන්න. நீங்க கீழ்ப்படி இல்லையோ அந்த இடத்துல கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. කුමන කුමන තත්ත්වයේද ඔබ කීකරු වෙන්නේ නැතුව සිටියාද ඒ තැන්වල කීකරු වෙන්නට ඔබ කැප கர்த்தருடைய කරන්න. ஆலோசனைகளுக்கு දෙවියන් கீழ்ப்படிங்க. වහන්සේගේ මන්ත්‍රණවලට ඔබ කීකරු වෙන්න. மீண்டும் இந்த நாள்ல கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். නැවතත් අද දවසේදී දෙවියන් වහන්සේට ஒரு අපි விசை කැප கண்களை කරමු. மூடி எங்களை ஒப்பு එක கொடுப்போம். මොහොතක් අපගේ ඇස් වසමින් අපි කැප කරමු. கர்த்தரை விசுவாசிங்க. දෙවියන් වහන්සේව විශ්වාස வேஸ்டா කරන්න. போன காலத்தில் அறுவடையை திருப்ப நான் உனக்கு தருவேன். විනාශ වී ගියා වූ කාලේ අස්වැන්න නැවතත් මම ඔබට ලබා என் දෙන්නෙමි. பிரயாசங்கள் வீணாய் போய்விட்டது. මගේ වෙහෙසවීම නිකරුණේ என் ගියා. காலங்கள் வீணாய் මගේ போய்விட்டது. කාලේ නිකන් ගෙවී ගියා. நான் எவ்வளவு வேர்வை சிந்தி எனக்கு பலன் இல்லையேன்னு நீ அழுதுட்டு මං இருக்கலாம். කොච්චර වෙහෙස මාන්සි වෙලත් කිසිම ප්‍රතිඵලයක් මට නැහැ නේ කියලා கடவுளே நான் කියනවා. வாழ்க்கையை தொலைத்து போய் வந்து நிக்கிறேன். ස්වාමිනී මම මගේ ජීවිතයම අහිමි කරලා என் සිටිනවා. மனம் உடைஞ்சு போயிருக்கிறது. මං සිත් වේදනාවට පත් වී இனி සිටිනවා. எனக்கு காலமே இல்லப்பா. තවමත් මට කාලයක්ම නැහැ. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். මෙච්චර මං අපහසු වින්දා. என் பலன் எல்லாம் வீணா போயிட்டு මගේ ප්‍රතිඵල විපාකය ඔක්කොම நல்ல නිකරුණේ அறுவடை ගියා. வரும்னு நினைச்சேன். හොඳ අස්වැන්නක් ඇති වෙයි කියලා ஆனா මං அந்த හිතුවා. அறுவடை எல்லாம் இல்ல இப்ப. එනමුත් ඒ අස්වැන්න කිසිවක් මට නැහැ. நிறைய நட்டத்துக்குள்ளால போயிட்டு බොහෝ இருக்கிறேன். අලාපවල් තුල මං ගමන් කර සිටිනවා. கர்த்தர் சொல்றாரு, දිව්‍යන් වහන්සේ ඔබට කියන්නේ வேஸ்டா போன காலத்தில் அறுவடையை நான் உனக்கு திரும்ப தருவேன். විනාශ වී ගියා වූ කාලේ අස්වැන්න මං නැවත ඔබට நீ ලබා දෙමි. இழந்ததுகளை நான் உனக்கு தருவேன். ඔබ අයිමි කරගත්ත දේ නැවතත් මං ඔබට ලබා இழந்த දෙමි. காலத்தின் அறுவடைகளை தருவேன். අයිමි කළා වූ කාලේ අස්වැන්නක් මං எனவே நீ ඔබට சோர்ந்து දෙමි. போகாத. එම නිසා ඔබ මැලි என்னை වෙන්න එපා. விசுவாசி. ඔබ මාව විශ්වාස என்னை நம்பு. කරන්න. ඔබ මාව හදහන්න. நீ என்ன நம்பு. ඔබ මාව හදහන්න. நீ என்ன மகிமைப்படுத்து. ඔබ මාව මහිමයට පත් කරන්න. நீ எனக்கு கீழ்ப்படி. ඔබ මට කීකරු நீ වෙන්න. எனக்கு காத்திரு. ඔබ මට රැකබලා සිටින්න. நிச்சயம் அற்புதம் நடக்கும். සැබවින් මාස්කමක් සිදු වෙනවා. நிச்சயம் அற்புதம் நடக்கும். සැබවින් මාස්කමක් සිදු වෙනවා. நிச்சயம் மாற்றம் வரும். සැබවින්ම වෙනසක් සිදු වෙනවා. நிச்சயம் உன் பிரச்சனை தீரும். සැබවින්ම ඔබගේ සෝන්දු ප්‍රශ්න විසඳෙනවා. போகாத. ඔබ මැලි වෙන්නට එපා. சோர்ந்து போகாத. ඔබ මැලි වෙන්නට එපා. நிச்சயம் கர்த்தர் கிரியை සැබවින්ම செய்வாரு. දිව්‍යන් වහන්සේ ක්‍රියාත්මක ஆனா කරනවා. நாங்க கர்த்தரோடு வாழ එනමුත් අපි දිව්‍යන් වහන්සේ සමග இந்த ජීවත් நாட்களில் எங்களை වෙන්නට ஒப்புக் මේ கொடுக்கணும். දවස්වලදී අපිව කැප කරන්න எங்களை ඕන. உண்மையா நேசிக்கிறாரு. අපිට සැබවින්ම ප්‍රේම எங்கள் කරනවා. மேல கரிசனை உள்ளவர். අපි කෙරේ සැලකිලිවත්ව எங்களுக்கு සිටිනවා. நல்ல ஒரு தேவன் අපිට இருக்கிறார். යහපත් දෙවි කෙනෙක් සිටිනවා. எனவே அவரோடு வாழ எங்களை එම ஒப்புக் නිසා கொடுப்போம். දිව්‍යන් වහන්සේ සමග ජීවත් වෙන්න அவரோடு අපිව කැප நெருங்குவதற்கு කරමු. எங்களை ஒப்புக் උන්වහන්සේ கொடுப்போம். සමග ලං වෙන්නට අපිව කැප எங்களை කරමු. ஒப்பு கொடுத்து நாங்க இந்த வேளையில ஜெபிக்க අපිව போறோம். කැප කරමින් අපි යාඥා நாங்க කරන්නේ. விசுவாசித்து முன்னுக்கு போக අපි போறோம். විශ්වාසයෙන් යුක්තව ඉදිරියට ගන්න යනවා. கர்த்தரோடு போக போறோம். දිව්‍යන් වහන්සේ සමග ගමන් அந்த කරන්නට ஒரு යනවා. தீர்மானத்தை ඒ විසඳුම ඒ තීරණය நாங்க தேவனுக்கு சொல்ல අද போகிறோம். දිනේදී අපි දිව්‍යන් වහන්සේට කියන්නට යනවා. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Halaba shikaralaba. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். ஆவியானவரே
நான் ஜெபம் செய்ய போகிறேன் இந்த வேளையில. මම මේ වෙලාවේදී යාඥා කරන්නට යනවා. பரிசுத்தமான பிதாவே, සුදු වියාපත් இந்த පියාණනි. நல்ல நாளிலே எங்களோடு பேசின தயவுக்காக මේ நன்றி. ආපත් දවසේදී වහන්සේ අප සමග කතා කරපු දයාවට ස්තුතියි. வேஸ்டான போன காலத்தின் அறுவடை எங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். විනාශව ගියා වූ කාලේ අස්වැන්න නැවතත් අපිට ලබා දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ ලෙස ඔබ වහන්සේ அதற்காக සිටිනවා. உமக்கு நன்றி தகப்பனே. ඉනිසා ඔබ වහන්සේට ස්තුතියි පියාණනි. அப்பா, நாங்கள் உம்மை விசுவாசித்து இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி පියාණනි செய்யுங்கள். ඔබ වහන්සේ අපි විශ්වාස කරමින් මේ දිවිල්ල අපි දුවන්නට අපිට උදව් කරන්න. ஐயா, நாங்கள் உம்மை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ඔබ වහන්සේ අපි අදහන්න ඕනි කියලා ඔබ වහන්සේ අපිට நாங்கள் உம்மை බලාපොරොත්තු වෙනවා. மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். ඔබ වහන්සේ ඔබ මහිමයට පත් කරන්න ඕනි කියලා අපි ඔබ உம்மை වහන්සේ நம்பி බලාපොරොත්තු உம்மை වෙනවා. மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி ඔබ වහන්සේ செய்யுங்கள். විශ්වාස කරලා ඔබ මහිමයට පත් කරන්න පිණිස අපි උදව් எங்கட කරන්න. முறுமுறுத்தலுக்கு எங்களை மன்னிங்க. අපගේ කෙන්දිරි ගෑමට අපිට සමාව எங்கட වෙන්න. முறைப்பாடுகளுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். අපි අඩුපාඩුවල් පැවසුවා ප්‍රශ්න ඇසුවා ඒ නිසා අපිට කමා වෙන්න. எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி සියලු செலுத்துகிறோம். දේටම අපි ඔබ වහන්සේට ස්තුති පුද කරනවා. நாங்க உமக்கு கீழ்ப்படிய எங்களை ஒப்பு අපි ඔබ கொடுக்கிறோம். වහන්සේට කීකරු වෙන පිණිස අපිව කැප කරනවා. உமக்கு காத்திருக்க எங்களை ஒப்பு ඔබ கொடுக்கிறோம். වහන්සේ වෙනුවෙන් රැකබලා සිටින පිණිස අපිව කැප කරමු. நிச்சயம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் கிரியை செய்வீர். සැබවින්ම අපි ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැතිව ඔබ වහන්සේ අපිට කරුණා நீர் කරනවා. நிச்சயமாகவே எங்களை ඔබ ஆசீர்வதிப்பீர். වහන්සේ සැබවින්ම අපිව ආශිර්වාද எனவே කරනවා. தொடர்ந்து உம்மோடு இந்த ஓட்டத்தை ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கள். දිගටම මේ දිවිල්ල ඔබ වහන්සේ සමග සිට දුවන්නට අපිට උදව් කරන්න. எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். අපිව අද දවසේදී කැප කරන්න මේ. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென்.